வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. வணக்கம். அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு மாற்றத்திற்கான அரசியல் வந்து நடந்துட்டு இருக்கு. மாற்றம் எல்லாருமே வந்து எதிர்பார்க்காத சில திருப்பங்கள் 2026 எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நடக்க போகுது. மக்களே ரொம்ப சீரியஸா இருங்க. ஏன்னா அந்த மாற்றமும் முன்னேற்றமும் வந்து தற்குறியோட சேர போறாங்க. என்னடா சொல்ற? ஆமா, ஒரு மிகப்பெரிய அரசியல் கபலீகரம் நடக்க போகுது. ஏன்னா தாவேகா எங்க போய் சேருது அப்படின்னு தெரியாம இருந்தாங்க பாரு. ஏன்னா அதிமுக சைடு போலாமா சேர்க்கலன்றது இருக்கட்டும், அங்க சில பஞ்சாயத்துகள் போயிட்டு இருக்கு, சேர்ந்துப்பாங்க, லாஸ்ட்ல கூட சேர வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் வேற ஒரு ரூட் பிடிக்கலாமா, பிடிச்சி தைலாபுரம் ரூட்டுக்கா, ஆமா தைலாபுரம் போலாமான்னு முடிவு பண்ணி இப்போ தாவேகாக்கும் மாற்றம் முன்னேற்றத்திற்கும் அன்புமானி அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை 2026 வை நம்ம ஆமாங்க, ரெண்டு பேரும் வீடும் பனையூர் தானே. ஆமா வை, நீங்களும் பக்கத்து வீடு நானும் பக்கத்து வீடு, நான் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுறோம். வை வி ஷுடன் ஜாயின் டுகெதர், கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாமே அப்படின்ட்டு இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா 2026 கூட்டணி சேர்ந்து எதனா ஒண்ணு பண்ணுவோம். முதலமைச்சரா? ஆமா, முதலமைச்சர் ஆகிறதுக்கான பிளான் வழிவகைகள்லாம் நடந்திருக்கு. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஏன் இந்த ரெண்டு பேர் சேரணும், ஏன் சேரணும். இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இப்போ உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை, சரி என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள சார்ட் அவுட் ஆக மாட்டுது, என்ன பண்ணுவ நீ? நான் வந்து பெரியவங்களை கூட்டிட்டு வந்து பேசி சால்வ் பண்றேன். எங்க உட்காந்து பேசுவீங்க? வீட்டுல இல்லன்னா எங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல மிஞ்சி போனா சத்தமே வராத ஒரு இடத்துல இப்படிதான் நார்மலா பண்ணுவாங்க. சின்ன பசங்க சண்டை, எப்பா யாருன்னா ஒரு இருந்தாலும் வெளியே தெரியாம முடிக்கிறதா மேட்ரு. யாருன்னா பெரியவங்க வாங்க உட்காந்து பேசுவோம்ட்டு பஞ்சாயத்தை முடிச்சுட்டு அவள்தான் ஊரை பக்கம் போ, அப்படிதானே? ஆமா. ஆனா இந்த மாற்றம் முன்னேற்றம் பாமக என்ன பண்ணுனா, குடும்ப பஞ்சாயத்தை குடும்பத்துக்குள்ள பேசவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆடிட்டோரியத்துல வச்சு எல்லா கட்சிக்காரனையும் வர சொல்லி அங்க கத்தி அங்க அந்த சண்டை உனக்கு தெரியல, முகுந்தன் தான் இளைஞரணி செயலாளர் அப்படின்னு ஐயா சொல்லுவாரு. உடனே சின்ன எல்லாம் மைக்க தூக்கி போட்டு அதெல்லாம் எப்படி, அவன் எப்போ வந்தான் கட்சிக்கு? சரி, அவன் எப்போ வந்தான்னு கேக்குறேன், நீ எப்போ வந்த? நானும் இப்பதான் வந்தேன். நீ என்ன கட்சி தொடங்குனதுல இருந்து அப்பா கூட இருந்து அப்பாக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி எதனா தலைவரானியா? இல்ல டாக்டர். நம்மளே வந்து சரி அப்பாக்கு அப்புறமா நம்ம வந்து தலைவன் ஆகணும், அந்த கட்சியை வழி நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் வந்தாரு. சோ ஏற்கனவே வந்து பாண்டிச்சேரியோ எங்கேயோ ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அங்கேயே அப்பா அம்மாங்க சண்டை வந்து பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அது அப்புறமா தைலாபுர தோட்டத்துக்கும் பனையூருக்கும் இவரே அங்க சொல்லிட்டு வந்தார், பாத்தியா எனக்கு ஆபீஸ் ஒண்ணு ஆபீஸ் இருக்கு, நீங்க அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பஞ்சாயத்து ஆக்குனீங்க. அதுவும் குடும்ப சண்டை. அதுதான் கட்சிக்குள்ள கூட்டணி. ஆமா, கட்சி அதான் பேசிட்டாரு, மாநாட்டுல பேசிட்டாரு இப்போ. சோ அங்க ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. சரி, திருப்பியும் ஏதோ சித்திரை மாநாடுனாங்க, சரி குடும்ப சண்டை எல்லாம் மூஞ்சி போச்சு போல. எல்லாம் நல்லா அப்பா பையன் அக்கா தங்கச்சி மச்சான் மாமன் எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க போல அப்படின்னு. இல்ல ஒன்ன மேடைக்கு இல்ல, எல்லா மேடையில பாத்தீங்கன்னா மிஸ்டர் அன்புமணி ஃபேமிலி தான் அங்க இருந்துச்சு. குடும்ப நிகழ்ச்சிங்க, எல்லாம் எல்லோயிஷ் ஆயிட்டாங்க. குடும்ப நிகழ்ச்சி தெரியும்ல, மாம்பழம் எல்லோ கலர்ல தான். அதனாலதான் அதனால வந்து நாங்க ஃபுல்லா எல்லோயிஷ். இப்ப நான் என்ன பாத்தியா இல்லையா, இத சொல்லணுமா இல்லையா நீ மக்கள் கிட்ட? ஓ அதனால சொல்றா, அவங்களுக்கு தெரியணும்ல நான் ஏன் எல்லோயிஷ்ல வந்திருக்கேன். பாத்துங்க, அந்த குடும்ப நிகழ்ச்சியில இவர ஒரு மெம்பர். இவன் ஒண்டி போன வீடியோ பேசும்போது சிஎஸ்கே ட்ரெஸ் போட்டு வந்து எல்லோ கலர்னு வச்சு காமெடி பண்ணா. நான் பேசலன்னா அப்புறமா நீங்க தப்பா சொல்ல மாட்டீங்களா? தம்பி உன் ஐடியா சரியில்லை தம்பி அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆமா, அதனால பாருங்க எல்லோயிஷ்ல வந்திருக்க. அதனால நானும் ஃபயர்ன்றாதீங்க, ஃபயர்லாம் இல்ல. எல்லோயிஷ் குடும்பமே பார்த்தனா எல்லோயிஷ்ல இருந்தாங்க. அட சரி மாநாடு பிரம்மாண்டமா இருக்கும்னு பார்த்தா திருப்பி அங்கேயும் ஒரு குடும்ப சண்டை. அதான் பார்த்தனே, அங்கேயும் வந்து அதெல்லாம் நடக்காது கண்ணு, நடக்காது ராஜா. குடும்ப சண்டை. எது மாநாட்டுல அவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு குடும்ப சண்டை அங்கேயும். இப்ப ஏன் இவங்க தாவேகாவோட சேர்றாங்கன்னு உனக்கு புரிஞ்சு போச்சா இல்லையா? குடும்ப சண்டை, அப்பா பிரச்சனைங்க. குடும்ப சண்டை வர்சஸ் குடும்ப சண்டை, ரெண்டு பேரும் மோத போகிறார்கள் மக்களே. அங்கேயும் பாத்தீங்கன்னா பாமகல அப்பா பையன் பிரச்சனை, இங்க தாவேகால பாத்தீங்கன்னா அப்பா பையன் பிரச்சனை. அங்கேயாச்சும் குடும்பம் ஒன்னா இருக்கு. இந்த ரெண்டு பேரு அவர் தனிமையா இருக்காருன்னு உங்ககிட்ட சொன்னாரா? எல்லா விஷயத்தெல்லாம் பேச முடியாது, அமைதாரு. சோ இந்த ரெண்டு குடும்ப சண்டைகளும் சேர்ந்து நம்ம 2026 ஒன்னா நின்னா ஆப்வியஸ்லி நம்ம வின் பண்ணிடுவோங்க. ஆமா, இன்னொரு சேம் கூட இருக்கு தெரியுமா? பிகாஸ் நாங்க அணில் குஞ்சுகள், நீங்க அக்னி குஞ்சுகள்.
தெரியல, இவங்க 2 பேரும் ஒண்ணுதான். இவங்க பார்த்து இவங்களே வண்டியில வந்து எகிருவானுங்க, தலையை வெளியே விட்டு கத்துவானுங்க, அப்படியே போனேன் வண்டி ஆட்டுவானுங்க அப்படியே. அண்ணே நான் அன்னைக்கு பாக்குறேன் மாநாட்டுல ரோட்ல மெயின் ரோட்ல வண்டிங்க போய் கிரிக்கெட் ஆடுறான், காரை நிறுத்திட்டான். இவங்கெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்ன்ற வேற எதுவுமே கிடையாது. திமுக காரங்கன்னா ரோட்ல நின்னு கிரிக்கெட் ஆடுறத பாத்திருக்கீங்க டிவிக்கே அண்ட் இவங்க மாம்பழம். இந்த 2 குரங்கு வித்தைகள் குரலி வித்தைகள்லாம் யாரால பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா பாமக ஒரு சைடு பண்ணோம், இன்னொரு சைடு வந்து அணில் குஞ்சுகள் பண்ணுவாங்க, வேற யாரும் பண்ண மாட்டாங்க. அதாவது 2 பேரும் இணைகிறாங்க, 2 பேரும் இணைஞ்சு அவங்களுக்குள்ள பேச்சு. எங்க மக்களே காமெடிக்கு பேசுனீங்க, சீரியஸா சொல்றது, காமெடி நினைச்சு போறாங்க. சீரியஸா சொல்றோம். மேபி அதோட பேக்ரவுண்ட் வேணா நாங்க காமெடியா சொல்லியிருக்கலாம், குடும்ப பிரச்சனைன்னு. ஆக்சுவலாவே பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து சீட்டு பேரங்கள் உட்பட பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏன் எங்க குடும்பத்திலேயே பாமக குடும்பத்திலேயே பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயாக்கு வந்து எந்த சைடு போகணும்னு ஆசை பார்த்தா திமுக சைடு போகணும். நம்ம எப்படின்னா ஏன்னா நம்ம எம்எல்ஏஸ் கவுண்டும் கம்மியா இருக்கு, எம்பிஸ் சுத்தமா இல்ல. சோ திமுக சைடு எப்படின்னா போனா 2026 நம்ம கட்சிக்கு ஒரு ஒளிவட்டம் அப்படிங்க எங்கன்னா லைட்டா பிரகாசமா தெரியும்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா பையன் என்ன சொல்றாருன்னா, டாடி நோ டாடி யூ டோன்ட் இன்டர்ஃபியர், ஐ வாண்ட் பிஜேபி டாடி. பிஜேபி சைடு போனாதான் எனக்கு எங்கன்னா ராஜ்யசபா எம்பி கிம்பின்னு வாங்கிட்டு அதான் எப்படி சார் நான் பொட்டி அப்புறமா வந்து பெட்டி அப்புறமா வந்து ராஜ்யசபா எம்பி அப்புறமா என்ன மத்திய அமைச்சர் ஆக்குவாங்க. சோ ஐ வாண்ட் பிஜேபி டாடி அப்படின்ற மாதிரி அவர் டைட்டா நிக்கிறாரு. இப்ப இதுதான் பிரச்சனை. ஆனா இப்ப பார்த்தனா ட்ராக் அப்படியே லைட்டா நம்ம வந்து அங்க போயிடலாம், தாவேக்காக்கு போயிடலாமா, தாவேக்காக்கு போலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. தாவேக்கா கிட்ட என்ன டிமாண்ட்னு பாத்தீங்கன்னா கேட்டுக்கோ, இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் நீ கேட்கணும்டா. என்ன டிமாண்ட்? 90 சீட்ஸ் பாமகக்கு வேணும். 90 சீட்ஸ் ஆள் இருக்காங்க நிக்கிறதுக்கு. டேய் வட மாநிலத்துல நாங்கெல்லாம் கொடி கட்டி பறக்குறோம்டா. 90 சீட்ஸ் எங்களுக்கு கொடுத்துருங்க. சரி, பிளஸ் நீங்களும் அரசியலுக்கு புதுசு, நாங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு, நாங்க வெல் டெவலப்டு பார்ட்டி, எங்களுக்கு கட்சி ஆட்கள் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. சோ 2.5 வருஷம் தமிழ்நாட்டை நீங்க ஆளுங்க, சரி 2.5 வருஷம் தமிழ்நாட்டை நாங்க ஆளுறோம். ஓட்டு போறது யாரு? மக்கள். சோசியல் மீடியால போடலாம். சோ 2.5 வருஷம் ஸ்பிளிட் பண்ணி நம்ம ஆட்சியை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பேச்சு போயின்னு இருக்கு. ஆனா டாக்டர் ராமதாஸ் ஐயாக்கு பாத்தீங்கன்னா டிஎம்கே சைடு தான் போகணும்னு ஆசை. ஆனா டிஎம்கே கேட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் திண்டுக்கல் பூட்டு எல்லாம் போட்டு பூட்டி வச்சிட்டாங்க. ஏன்னா அங்க வந்து விசிகா இருக்கு, விசிகா வெளியில போனாதான் பாமக உள்ள போக முடியும். ஏன்னா திருமாவளவர் வந்து தெளிவாவே சொல்லிட்டாரு, பாமக பாஜக இருக்கிற கூட்டணியில நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு 100% சொல்லிட்டாரு. இப்ப பாமக உள்ள எடுத்தா அப்ப திருமா வெளியில போவாரு. திருமா வெளியில போனா அந்த அலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சி வந்து வெளியில போன மாதிரி ஆயிடும். கொள்கைக்காக இருந்த கூட்டணி வந்து கொஞ்சம் மாறுதல் ஆயிடுச்சு அப்படின்ற பேச்சு டாக்ஸ் எல்லாமே வரும். அதனால டிஎம்கே வந்து திருமாவை வெளியில போவாங்களா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். பட் ஃபியூச்சர்ல போக போக அவரு சீட்டு ஹெவியா டிமாண்ட் பண்ணாலோ இந்த மாதிரி 1008 ஏழ்றைகள் ஒன்னா வந்தாலும் எப்படி மாற போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. பட் அந்த அலையன்ஸ் வந்து டைட்டா இருக்கிறனால இப்போ வந்து பாமகவால உள்ள போக முடியல. சோ பாமகக்கு லெஃப்ட் கேட்டு பக்கத்து வீடே இருக்கு. அதிமுக பாஜக வந்து எப்படி இருந்தாலும் சொல்லுவாங்க அதிமுக கூட போய் பாமகவை இழுங்க. ஏன்னா பாமக அதிமுகவோட சேரும் போது அந்த ஓட் ஷேரிங்ன்றது நடந்துரும், மோஸ்ட்லி நடந்துரும். ஏன்னா வன்னியர்கள் வந்து கொஞ்சம் இப்படி ஓட்டு போட்டுருவாங்க. நான் வன்னியர்கள் ஒண்டி பேசுனதுன்னா அது சாதி கட்சி இல்லடா, நீ வேறடா. சாரி மக்களே, சமத்துவம் சமூக நீதி எல்லாருக்குமான கட்சி. அவங்க மாநாடு இப்ப நடத்துனாங்கன்னா அது எல்லாருக்கும் நடத்துனாங்க. வன்னியர்கள் அப்புறம் ஏன் வந்து சத்திரிய பரம்பரை நம்மளாம் சத்திரிய பரம்பரைன்னு சொல்லியிருந்தாங்க மூச்சுக்கு 300 வாட்டி. தெரியாம நான் பேசிட்டேங்க. அப்புறம் கூட இன்னொரு கூட சொன்னாருங்க, என்ன சொன்னார் தெரியுமா? அதை நீங்க கேளுங்க. நாமெல்லாம் இன்னும் வந்து வளரவே இல்லை, யாரும் படிக்கிறது இல்லை, ஏன் படிக்கிறது ஒழுங்கான வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் வளர்ந்ததுக்கு காரணம் யாரு? ஐயா தான். அப்போ வளர்ந்தீங்களா வளரலையா? இப்போ தெரியலையே, அதுதான் கேக்குறேன் நானு. சோ இப்போ அதிமுக சைடு போலான்னு பார்த்தா அங்க வந்து சீட் எல்லாம் கண்டிப்பா இடிக்கும், ஹெவியா கேட்பாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பாமக லாஸ்ட் வரைக்கும் ஓபன் அவுட் பண்ணாம இருக்காங்க. ஆனா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இதுல இருந்து பாமகல இருந்து நமக்கு ஒண்ணு என்ன தெரியுதுன்னா, இப்ப நடந்த மாநாட்டுல பாமக வந்து ஃபர்ஸ்ட் சாதி கட்சி கிடையாது. சரி, அது அனைத்து மக்களுக்கும் உரிய கட்சி. அங்க வந்து ஆமா அனைத்து சொந்தங்கள்னு சொல்லாத, அவரு சொந்தங்கள், நம்ம சொந்தங்கள்லாம் அந்த மேடைகள்ல பாத்தீங்கன்னா வெறும் அவங்க குடும்பம் தான். ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து ஒரு திருவிழா நடத்தினா எப்படி இருக்கும், பர்த்டே ஃபங்க்ஷனோ மேரேஜ் ஃபங்க்ஷனோ
அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க 3 பெண்கள் தான் இங்க ஓடுறாங்க அங்க ஓடுறாங்க. அவங்க வந்து ஒரு மினி பிரசாந்த் கிஷோரா மாறிட்டாங்க அங்க. பார்த்தேன் அது தெரியுது. இந்த பொண்ணு பாரு சந்திரமுகியா மாறுதுரா அப்படின்னும் போது மாறும் பாத்தியா ஜோதிகா. அது மாதிரி அவங்க மினி பிரசாந்த் கிஷோரா மாறிட்டாங்க. அவங்க பெண்கள், அவங்க சொந்தக்காரங்க, அவங்க எல்லாம் சுத்தலாம். அது குடும்ப அரசியல் கிடையாது. கிடையாது. ஏன்னா மேடையில ஃபுல்லா அவங்க தாங்க இருக்காங்க. மேடைனா வரதாயா செய்வாங்க. மேடனா இருப்பாங்கன்னா உனக்கு எல்லாமே என்ன. ஆனா ஸ்டாலின் கூட உதயநிதி இருக்கக்கூடாது, அது குடும்ப அரசு. ஸ்டாலின் கூட வந்து கனிமொழி அக்கா இருக்கக்கூடாது, அது குடும்ப அரசு. இப்போ இத பத்தி எல்லாம் பேச மாட்டாங்களா இவங்க? அதெல்லாம் டிவிக்கெல்லாம் அது குடும்ப அரசியல் இல்லங்க. என்னங்க சரி அப்படிலாம் கேட்க கூடாதுங்க. திமுக பண்ணது குடும்ப அரசியலுங்க. திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். அவங்க பண்ணா குடும்ப அரசியல். மத்தது வந்து எல்லாமே குழந்தை குட்டில இருந்து யார் இருந்தாலுமே அது பேர் குடும்ப அரசியல் கிடையாது. இத்தனைக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்ப அரசியல அடிச்சுக்கிட்டு உருள்றாங்க. என் பெரிய பொண்ணு பையனுக்கு இளைஞரணி செயலாளர் தருவேன், அங்க இருந்து சின்ன பையன் இல்ல நீ தரக்கூடாது, நடக்காது ராஜா, நடக்காது கண்ணு. இந்த மாதிரி திமுக உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தா அவ்வளவுதான். சொன்னல நாங்க திமுக வாரிசு அரசியல்னு, பாத்தீங்களா எப்படி அடிச்சுன்னு உருண்டு பெறல்றாங்க. ஆனா சீமான் கிட்ட இத பத்தி யாருன்னா கேட்டாங்க, அது அவங்க உட்கட்சி பூசலுங்க பாமக. அது அதுக்குள்ள எங்க சித்தப்பன் எங்க அண்ணன் தம்பி அது அவங்க சேர்ந்துப்பாங்க. இதே திமுக உள்ள வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நான் தான் சொன்னலங்க, அது அப்படிதாங்க அந்த அரசு. ஆட்சியும் சரியில்லை, கட்சியும் சரியில்லை, குடும்ப அரசியலுங்கன்ற இந்த மாதிரி வாய்கள் தான் நமக்கு பிடிக்காத வாய்கள் ஆக்சுவலா. இப்ப இது இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோன்னா, அப்பா பையன் பிரச்சனைன்னு இருக்கட்டும், இங்க நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் யார் சைடு போறது கேக்குற. அவங்க முடிச்சுன்னு அவங்க திட்டுங்கிறானுங்க, இது என்னங்க இது இந்த மாதிரி சண்டை போட்டு நான் என்ன பண்றேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்பா பேசும்போது இங்க யாருன்னா கை தட்டான்னு வச்சுக்கோ, இங்க இருந்து ஒரு 2 பார்வை பாக்குறாங்க. ஏய் அப்ப நீ ராமதாஸ் டீமா? பையன் பேசும்போது யாரா இங்க கை தட்டான்னு நினைச்சோம், ஓ நீ பையன் டீமா? இததான் வந்து தலைவர் வந்து தெளிவா அங்கேயே சொல்லிட்டாரு. கட்சிக்குள்ளேயே கூட்டணி பாத்துக்கோ, அதான் சொல்லிட்டாப்ல. கட்சிக்குள்ளேயே கூட்டணி போட்டு இருந்தா எப்படி ஆட்சியை பிடிக்கிறது? ஆட்சி oh my god, அப்படி இப்படின்னு வந்து பேசி ஓரளவுக்கு தன்னுடைய குடும்ப சண்டையை வந்து மாநாட்டுல வந்து போட்டு உடைச்சி ஒரு டிபேட் ஆக்கி, இப்போ வந்து என்னன்னா பாமக ஒரு பவர்னு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கூட்டத்தையே நடத்தாங்க. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா வந்த ரத்தம் தக்காளி சட்னியா மாறி. தக்காளி சட்னி யார் இப்ப அந்த மாநாட்டை யார் பெருசா எடுத்தா? யாருமே எடுத்துக்கலையா? குடும்ப சண்டை தானங்க ஆயிடுச்சுங்க. அதே போல வந்து ஒரு பவர் காமிச்சார் பாத்தீங்களா இல்லையா? பாக்கலையா? சரியா பாக்கல. நான் ஊர்ல எனக்கு வந்து வயசாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க, என் கையை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே உடைச்சிடுவேன். பாத்தே இல்லையா அவரை? பயங்கரமா பண்ணாப்புல கைய. தம்பி ஒரு கையை காட்டு, உனக்கு வலிக்கிறதா என்று சொன்னால் விட்டு விடுகிறது. ஐயோ ஐயா விட்டுடுவோம் என்று சில பேர் கதறிக்கொண்டு ஓடினார்கள். அவ்வளவு பலமாக இருக்கிறேன் நான். இருந்தாலும் நினைச்சு பாருங்க, அந்த தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. இவங்க வந்து டிவிகேவோட சேர்ந்து என்ன ஆகும் கொஞ்சம் சொல்லுங்களேன். டிவிகேல பூத்து மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினாங்க. அதுக்கப்புறமா எவனா அந்த பூத்து புக்க எடுத்து பாத்துருப்பான். ஏங்க அது பென்டிரைவ்ல வேற. ஏங்க பென்டிரைவ் ரிமூவ் பண்ணிட்டு பாட்டு படம் ஏத்திட்டானுங்க அதுல. இவங்க என்ன பண்ணாங்க, பிஎல்ஏ ஒர்க்லாம் சாதாரண நினைச்சுன்னு இருக்காங்க. போய் மாநாட்டை நடத்தி ஆளுக்கு ஒரு பென்டிரைவையும் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டா யூஸ் பண்றாங்கன்னு நினைச்சுன்னு இருக்கீங்களா? அதான் பென்டிரைவை ரிமூவ் பண்ணிட்டு பாட்டு அதுதாங்க அதுல ரிமூவ் எதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி. ஏன் தெரியுமா அந்த புக்கா தருவாங்க? ஏன்னா அதை ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு கூட நிர்வாகிகள் கீழ் மட்டத்துல கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஏன் அந்த பணி சுமையை நம்ம தரணும்? அதனால நம்மளே புக்கா கொடுப்போம், ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்போம் அப்படின்னா ஜெராக்ஸோட கொடுக்குறது. நீ இப்ப ஆன் பென்டிரைவ்ல போட்டு கொடுத்துட்ட, அதை ஜெராக்ஸ் எடுக்க யார் காசு கொடுப்பா? இப்ப வீடு வீடா போகணும்பா, இந்த குடும்பம் எங்க இருக்கு, இந்த குடும்பம் போன் நம்பர் எதுல எழுதுவேன்? பென்ல தானே, ஐ மீன் புக்ல தானே எழுதுவேன். இப்ப அவங்க கிட்ட பென்டிரைவ் குத்து அனுப்பியிருக்கு, அவன் எப்படி எழுதுவான்? போன்ல டிஜிட்டலைஸ்ட் போட்டோ எடுவான். பூத்து வர்க்க பத்தி அவங்களுக்கு தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. இப்ப சரி குத்து ஒரு 2 வாரம் கிட்ட ஆயிடுச்சா, எவனா ஒருத்தன் அந்த பென்டிரைவ போட்டு இல்ல அந்த பென்டிரைவ்ல சுறா படம் ஏத்திட்டு இருக்கானுங்க படத்துல. அவங்களுக்கு பிடிச்ச விஜய் படத்தை பூத்து மாநாட்டுல எங்க வந்த உடனே ஓடி போட்டானுங்க பாதி பேரு. விஜய் பேச முடிச்ச உடனே கிளம்பிட்டானுங்க, எவனும் கிளாஸ் அட்டன் பண்ணல. இப்ப வந்து அவங்க கொடுத்த அனுப்பின பென்டிரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சுறா படத்தை போட்டு, சொல்லுதான் சொல்றேன் கொஞ்சம் நல்ல படமா சொல்லு. நீ சுறா படம் சொல்ற? சுறா படத்தை போட்டு பார்த்தா பென்டிரைவையும் வச்சிருவானுடா.
அப்புறம் வேற என்ன படம்? நல்லா அவர் ஹிட்டான படம் எதுனா எந்த படம் hit ஆச்சு இந்த last ஆ? பீஸ்ட், பீஸ்ட் ஹிட்டா? மாஸ்டர், மாஸ்டர், வாரிசு, ஐயோ கோட், கோட் சரியான ஹிட் ஆச்சு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆமா ஆமா, அது பாட்டு பாருங்க. அதுல அந்த ஸ்டேடியத்துல அப்படியே பைக் அது ஓட்டுவாங்க. அருமையான காட்சிகள். சோ இந்த மாதிரி மேஜர் ஹிட்டான படங்கள் எல்லாத்தையும் வந்து பென்ட்ரைவ்ல ஏத்தி போட்டு பார்த்துருப்பாங்க. அவனுங்களுக்கும் பூத்து வேலைக்கும் ஏங்க செம்ம செம்ம கூட்டணிங்க, நல்ல அருமையான கூட்டணி. எனக்கு இந்த கூட்டணி வேணும் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். டிவிகேவும் பாமகவும் சேர்ந்தா கொஞ்சம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த சைடு ஃபயர், ரெண்டும் எல்லோ ஆரஞ்சு தான். இந்த சைடு ரெண்டும் வந்து பூத்ல போய் வேலை செய்யுமானா வேலை செய்யாது, ரோட்ல தான். பூத்தே அவங்களுதுங்க, ஆ, மறந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க, பூத்ல யாரு இருப்போம். இதெல்லாம் ஃபேமஸ் டைலாக், மறக்க முடியாது.